அனைத்து நண்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 27/12/2025 சனிக்கிழமைக்கான கார்னியா கம்பெனிக்கான சூப்பரான ஒரு பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொடுத்துருந்த அந்த நம்பர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலரில் கொடுத்த நம்பர் ஒரு 20-25 ரூபா கம்மி டோக்கனில் ட்ரை பண்ணுங்கள், ஒரு மினிமமாக ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னோம். மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்பராக இந்த டிஏபிசியில் இந்த 5693 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி ரிசல்ட்டு 5694 அப்படிங்கிற நம்பர் பாக்ஸில் வந்திருக்கும். இன்றைக்கி ரிசல்ட் வந்து 6954 ஓகேங்களா. அந்த கொடுத்துருந்த மொதல் நம்பரு டிஏபிசி ஃபாலோப்பில் 569 4 அப்படி இந்த 3க்கு பதிலாக ஒரு 4 இருந்ததுன்னா ஒரு பாக்ஸில் ஒரு 40 நீங்கள் நல்லா வின்னிங் எடுத்துருக்கலாம். பட் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. இதை விட சிறந்த பேட்டர்னும் இருக்குது, பட் அதையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா. அதனால் இன்றைக்கி என்ன பேட்டர்ன் எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேட்டர்ன் என்ன இருக்குதுன்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கிங் எல்லாத்தையும் நான் எடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும் ஓகேங்களா. இந்த இடத்துல இந்த 8290 ஒரு நம்பர் இருக்கும். 8290க்கு அடுத்த நாள் 2769 ஒரு ரிசல்ட் வந்துச்சு. இந்த நம்பர் பாருங்கள், மேலே இந்த 8290 சரியாக இந்த இடத்துல 8290 சொல்லி கொடுத்துருந்தாங்க. 8290 அப்படியே கிராஸ் பட்டனில் 6792 அப்படிங்கிற நம்பர் இருந்து சரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 6792ஆகவே இருந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் 2769 ரிசல்ட் இருந்திருக்கும் சரிங்களா. அதே போல் இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6594 இந்த 6594ங்கிறது இந்த இடத்துல வரும்பொழுது இன்றைக்கி கணிப்புலேயும் இந்த 0566 நம்பர் இந்த இடத்துல வருமா அப்படிங்கிறது தான் நம்மளோட கணிப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா. அதனால் இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய இந்த நம்பரை கொஞ்சம் ஜூம் பண்ணி தரேன், இதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மேற்கொண்டு வீடியோ வரும், தொடர்ந்து பார்ப்போம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பேட்டர்ன் பார்த்தோம், சின்ன ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். அந்த பேட்டர்னை நம்ம இந்த பேட்டர்னோட நம்ம மந்த்லி சார்ட்டில் எந்த அளவுக்கு அது மேட்சிங்காக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சரியாக பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல 5465 இருக்கும், அதாவது 5645 ஒரு ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா. 5645 இருக்கும். இந்த இடத்துலையும் இந்த 5645 மாதிரி ஒரு 4Dயில் ஒரு ஏ போர்டில் வரக்கூடிய நம்பராக இருக்குது. என்ன பேட்டர்னாக அந்த நம்பர் வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5465 ஒரு ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா. 5465 ரிசல்ட்டு சரியாக அந்த இடத்துல வந்து 5785 ஒரு ரிசல்ட் வந்துச்சு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டி போர்டும் சி போர்டும் சரியாக 5-5 க்ளோஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா. இந்த 5465 டி போர்டும் சி போர்டும் 5-5 வந்திருக்கும். 5785 சி போர்டும் டி போர்டும் 5-5 வந்திருக்கும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல வரக்கூடிய பேட்டர்ன் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி அதையும் பொறுமையாக பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல 5465 அப்படிங்கிற நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து வந்தது ஓகேங்களா. 5465 மேலே வர அந்த ரவுண்டு பண்ணியிருக்கேன் அந்த பேட்டர்னை பாருங்கள், 5465 வந்திருக்கும். அடுத்து இந்த இடத்துல 5785 வந்திருக்கும் ஓகேங்களா. இந்த பேட்டர்ன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் போயிருக்கும் 5645 ஓகேங்களா. அந்த கிராஸில் வந்த நம்பர் இதே மாதிரி 5875 ஓகேங்களா. அந்த 5875 இப்போ இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா அந்த 5465ங்கிற நம்பர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5785 இருக்கும். இந்த பேட்டர்னை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 5645 இங்கே மேலே ஏறக்கூடிய அந்த ஏரோவை பார்த்தீங்கன்னா தெரியும், 5645 மேலே ஏறி இருக்கும். அதே நம்பரே இந்த இடத்துல ஏ போர்டில் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. அப்போ இந்த 5875மே அதே ஏ போர்டில் இந்த மாதிரி கிராஸில் வந்து கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருந்தால் இந்த இடத்துல வந்து 5875 அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன்கள் வரலாம் சரிங்களா. அப்போ இதை கொஞ்சம் மைனூட்டாக செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த இடத்துல 6594 ஓகேங்களா. அந்த இடத்துல 6594 ஒரு நம்பர் இருக்குது, அது இன்றைக்கான ரிசல்ட்டாக இருந்துச்சு ஓகேங்களா. அதுக்கு சரியாக பேட்டர்னாக இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0566 ஒரு நம்பர் இருக்குது, 0566 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது. அப்போ இந்த 0566 6954 இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லோ கலர் ரிசல்ட் வந்து இருந்தால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய 5066ங்கிற பேட்டர்ன் வரக்கூடிய சான்சஸ் இருக்கலாம். அதை தான் உங்களுக்கு இந்த இடத்துல பேட்டர்னில் நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. இந்த இடத்துல 6506 அப்படின்னு சொல்லி இருந்தது, 0566ஆகவும் வரலாம், 6560ஆகவும் வரலான்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்னை கொடுத்துருந்தேன். இதையுமே கொஞ்சம் முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த பேட்டர்ன் வரக்கூடிய எண்கள் என்ன மாதிரி எண்களாக வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள் 6506 டைரெக்டாக 6506ன்னு ஒரு நம்பர் வருது. அந்த நம்பர் வந்ததுன்னா இந்த 5ங்கிறது நமக்கு ஃபிக்ஸடாக இந்த 5875ங்கிற பேட்டர்னில் மேட்சிங் ஆகிறதுனால இந்த 6506 05 66 65 60 இது மூணுமே வந்து டைரெக்டாக ஒரு 4Dயாக இருக்குது ஓகேங்களா. முடிஞ்சதுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணிப்புலேயும் இந்த நம்பர் மேட்சிங் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இதில் வரக்கூடிய நம்பரை 3 டிஜிட்டாக நம்ம கன்சிடர் பண்ணும் பொழுது நம்மளுக்கு 506 பாக்ஸு அல்லது 566 பாக்ஸுங்கிற மாதிரி 2 நம்பர்கள் நமக்கு பாக்ஸில் கிடைக்கிது அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா.
அப்போ இந்த 2 பேட்டர்னையுமே நல்லா செக் பண்ணி பாருங்கள். 2லேயும் ஒரே மாதிரி பேட்டர்ன்கள் தான் இருக்கும். சேம் இந்த நம்பரையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இதை ஸ்க்ரீன்ஷாட் முடிஞ்சதுன்னா எடுத்து பார்த்துட்டு இந்த நம்பரை எப்படி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வாரங்களில் ஒரு 2-3 நாட்கள் சரிங்களா? இந்த 2-3 நாட்களில் ஒரு ஃபாலோ அப் நம்பரை மட்டும் கொடுக்குறேன். முடிஞ்சதுன்னா அதை 20 ருபீஸ் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? இதில் இந்த கிராசிங் பாருங்கள். இந்த இடத்துல வந்து 6594 இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா 4596ன்னு வந்திருக்கும். 4596ன்னு வந்திருக்கும். அது இன்றைக்கி ரிசல்ட்டாகவும் வந்திருக்கும். 6954 வந்திருக்கும். அப்போ இந்த 4596ல் இந்த இடத்துல இன்றைக்கி ரிசல்ட்டில் நாளைக்கு 6ங்கிற சி போர்டும் மேட்சிங் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து இந்த கணிப்புகள் மேட்ச் ஆகுது. அதாவது இந்த கணிப்பு சரிங்களா? இதில் 6 வந்து சி போர்ட்லேயும் 5 வந்து ஏ போர்ட்லேயும் நமக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒரு பேட்டர்னாகவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். மேக்ஸிமம் எந்த அளவுக்கு சரியான முறையில் இது இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு கிராஸ் பேட்டர்னில் இந்த மாதிரி ரிசல்ட்டுகளும் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஃபாலோ அப் நம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த நம்பரை முடிஞ்சதுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். 556556555155 555 அதாவது ஆல் 5 4 5 அப்படிங்கிற மாதிரி கூட இந்த வருட கடைசியில் கூட கண்டிப்பாக 2 நாட்களில் அதாவது 28/12/2025 சண்டேயில் நடக்கக்கூடிய சமுருத்தியில் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்கள் கூட நம்பர்களாக வரக்கூடிய சான்சஸ் இருக்கலாம். முடிஞ்சதுன்னா 5055 அப்படிங்கிற நம்பரையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இதில் இன்னொரு நம்பருமே உங்களுக்கு சொல்கிறேன். 9166 ஓகேங்களா? 9166 அந்த நம்பரை நான் வேணால் எழுதி போடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்களே மனசில் வச்சுக்கோங்க. 9166 அப்படிங்கிறது மேக்ஸிமம் நமக்கு டபுள்ஸில் வரும்பொழுது நாளைக்கு 5556ங்கிற நம்பர் பேட்டர்னில் கிடைக்குது. அதனால் இந்த 55ம் 66ம் ஒரு செட்டாவது ட்ரை பண்ணி பாருங்கள். 9166ங்கிற நம்பரையுமே ஒரு 4Dயில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 9166 அப்படிங்கிற நம்பரை மேக்ஸிமம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வரக்கூடிய இந்த 3 நம்பரும் சேம் நமக்கு இந்த பேட்டர்னில் வரக்கூடிய இந்த நம்பரும் நமக்கு ஒரே மாதிரியான பேட்டர்னில் வர்றதுனால இந்த இடத்தையும் நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர்ன் எந்த அளவுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.